like many young men and women of India, we all entered this service with dreams in our heart. Hard work and never ever sacrifice it. Integrity, most important. Be yourself. Ups and downs are inevitable, but just don't sacrifice your principles. அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சின்மயா மிஷன் அவர்கள் முன்னின்று அவருடைய சின்மயா யுவ கேந்திரா மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்முடைய மாணவ செல்வம் முன்னால், இளைஞர்கள் முன்னால் வைத்திருக்கின்றார். பாரதி யார்? மகாகவி பாரதி such a complex personality. நீங்க அவரை பத்தி படிக்க 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 அவரை இன்னும் ஆழமாக நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய பல பரிமாணங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும். Like every man is a product of his times. Subramania Bharati ji is a person beyond his time. இன்னைக்கு காசி போய் வாரணாசி போய் சுப்பிரமணிய பாரதி அவர்கள் அங்க தன்னுடைய அத்தையோடு 15 வயது இருக்கும் பொழுது அங்க போய் தங்கியிருக்கார். இங்கே மூத்த அப்போஸ் இளைஞர்கள் நம்முடைய குழந்தைகள் எல்லாம் காசி போகும்போது you should make it a point to visit the place where மகாகவி சுப்பிரமணிய பாரதி stayed there. அந்த கங்கை காட் எங்கெல்லாம் போய் உட்கார்ந்து இருந்தாங்க, எப்படி ஒரு அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் பெருசா வந்துச்சு, எந்த அளவுக்கு அவருடைய பரிமாணம் என்பது ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி போச்சு. அங்க போனீங்கன்னா பார்க்கலாம். When you go to Ettayapuram, the place he was born, 1882 எங்க பிறந்தாங்களோ, when you go there, you will see such a conservative, complex society, born in a certain household, the social discrimination around him. அது எப்படி பாரதி அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையெல்லாம் ஒரு தீர்மானித்தது என்பதையும் பார்க்க முடியும். மகாகவி பாரதி is also such a unique person. At the age of 5 he lost his mother, age of 15 he lost his father. 15 வயதுல தந்தை தாய் இருவரும் இல்லை, தன்னுடைய அத்தையோடு கிளம்பி காசிக்கு போறாங்க. This is one part of his life. இதை பற்றியே நம்ம பேசுறோம். ஒரு பெரிய வேலையை போட்டு மணிக்கணக்கில் பேசுறோம். காசியில சுப்பிரமணிய பாரதியுடைய வாழ்க்கை அதே நீங்க மணிக்கணக்கில் பேசுறோம். காசியிலிருந்து வந்த பிறகு சுதேஷ் மித்ரன் பத்திரிகையில இணை ஆசிரியராக பணிபுரிகிறாங்க, இந்தியா பத்திரிகையில் ஆசிரியராக பணிபுரிகிறாங்க. அந்த காலகட்டத்தை மட்டும் திரும்ப எடுத்து இன்னொரு பரிமாணமா பேசுவோம். இந்திய நேஷனல் காங்கிரஸ் மீட்டிங் எல்லாம் போறாங்க, வாரணாசி மீட்டிங், வெஸ்ட் பெங்கால் மீட்டிங் போறாங்க. சிஸ்டர் நிவேதிதா போன்ற அற்புதமான மனிதர்களை சந்தித்து பெண்களுடைய உரிமையை பற்றி இன்னும் ஆழமாக சிஸ்டர் நிவேதிதாவை இன்ஸ்பயர் பண்றாங்க. அது ஒரு தனியா பெண் விடுதலை பற்றி தனியா நீங்க பேசுவோம். பாண்டிச்சேரியில 10 ஆண்டு காலம் பிரிட்டிஷ் அரசு தன்னை கைது செய்து விடுவார்கள், தன்னுடைய வாழ்க்கை பாதிக்கக்கூடாது, எழுத்து பாதிக்கக்கூடாது, தான் தொடர்ந்து எழுத வேண்டும் என்று 10 ஆண்டு காலம் பிரெஞ்சு கண்ட்ரோல் பண்ணிச்சு. அது தனியாக இருந்தது. சுப்பிரமணிய பாரதி அவர்கள் such an extremely complex personality. அவர்களுக்கு நிச்சயமாக இந்த மேடையில பாரதி யார் என்கின்ற ஒரு நிகழ்வு தேவைப்படுகிறது. ஒரு கண்ணன் பாட்டு, ஒரு குயில் பாட்டு அப்படியே வேற மாதிரி இருக்கு. பாஞ்சாலி சபதம் ஆக்ரோஷமாக பெண்ணினுடைய விடுதலைக்கு அப்படியே வேற மாதிரி இருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி கான்ஃபிடன்ட் சயின்டிபிக் ரைட்டிங்ஸ். 1901 ரேடியோ வந்த பொழுது மகாகவி சுப்பிரமணிய பாரதி எழுதுகிறார், காசியில் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் அப்படிங்கிறார். காசியில யாராச்சும் பேசுறாங்கன்னா காஞ்சிபுரத்தில் அதை கேட்கணும். Can we invent a device to listen to what people are speaking in Kasi and Kanchi? Extremely different personality. சில ரைட்டிங்ல 3 நல்ல மனிதர்களை அனுப்ப வேண்டும். சுயசார்பு பாரதம், இன்னைக்கு நாம் ஆத்ம நிர்பார் பாரதத்தை பற்றி பேசுறோம். அந்த காலகட்டத்தில் சுயசார்பு பாரதத்தை பற்றி மிக ஆழமாக பேசணும். எல்லா பரிமாணங்களும் இருக்கக்கூடிய ஒரு போயட்டாகவும் சரி, ஒரு ப்ரோஸ் ரைட்டராகவும் சரி, லாங் ஃபார்ம் ரைட்டிங்லையும் சரிங்க, ஷார்ட் ஃபார்ம் ரைட்டிங்லையும் சரி,
எல்லா விஷயத்திலையும் கூட தன்னுடைய காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு கவிஞன், ஒரு சமூக போராளி, ஒரு சுதந்திர போராட்ட வீரர், பெண்களுடைய விடுதலைக்காக பாடுபட்டவர். Like all great heroes, his personal life was extremely challenging. எல்லா பெரிய மனிதர்களுக்கும் எப்படி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு சேலஞ்சோ, மகாகவி சுப்பிரமணிய பாரதி had a very challenging personal life. Like all great people who are, they say the blessing of Saraswati sometimes is also the curse of Saraswati. All great people, they live 38, 39, 40, some of the greatest mathematicians in our life. They say it is also the curse of Saraswati. சரஸ்வதியினுடைய அருளை பெற்றவர்கள் 39-40 வயது தாண்ட மாட்டாங்க. நிறைய பேர் இருக்கிறார். ராமானுஜன் 1882 பிறந்தாங்க, 1921 எக்ஸாக்ட்லி 13 இயர்ஸ். டிசம்பர் 11 பிறந்தாங்க, செப்டம்பர் 11 இறந்தாங்க. அவருடைய வாழ்க்கையை உன்னிப்பாக நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு மேலே இருக்கக்கூடிய நம்முடைய துறவிகள் எல்லாம் சென்னை அபிஷன் சாபாயில் வந்திருக்கக்கூடிய சுவாமி விமானந்தா அம்மா அவர்கள் மேடையின் மீது நம்மோடு இருக்கின்றார்கள். சுவாமி அனுகூலநந்தா அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். சுவாமி நித்யானந்தா அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். ஸ்ரீமதி மேனகா அவர்கள் இருக்கின்றார்கள். பிரம்மச்சாரி விக்னேஷ் சைத்தன்யாஜி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். It is an attempt by the Chinmaya Yogakendra to expose the multi facets of Mahakavi Bharati, his different personalities of Mahakavi Bharati, very amazing. It is only an event where a curiosity of the development. Nobody in this page, whatever drama we put, nobody can do justice to Mahakavi Bharati in 3 hours or 4 hours or 5 hours. There is a great man called C. Vishwanath Naikya, who is 90 years now. 90 years இருந்திருக்காரு. 90 years அவருடைய லைஃப் முழுவதுமே மகாகவி பாரதியினுடைய லைஃபை ரிசர்ச் பண்றதுக்கு மட்டும் டெடிகேட் பண்ணி, just a few months back, our Honorable Prime Minister Narendra Modi ji, in his home in Delhi, he released the collected works of C. Vishwanath Naikya. அந்த நிகழ்ச்சியில் சி. விஸ்வநாதன் அவர் பேசுறாங்க. இப்பதான் நான் சர்ஃபேஸே டச் பண்ணிருக்கேன். A person who is at the age of 90, who dedicated his whole life researching Subramania Bharati, who has presented 18 volumes of book on the day for a few months back in Prime Minister's house. He says we are only scratching the surface of Mahakavi Bharati's thinking. ஆனால் இந்த நிகழ்வை பொறுத்தவரை நிச்சயமாக they are only kindling something inside. அதை இன்னும் நீங்க எடுத்து அவர் மீது ஒரு பெரிய காதலோடு அதை நீங்க இன்னும் பல பரிணாமங்களை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சின்மய யோகேந்திரா அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மிகச் சிறப்பான நிகழ்வு. Just like all great people, when he died, history says only 14 people turned up for his funeral. So never a people-pleasing person. Always wrote what he felt is right. Never cared about accolades. In fact, the story goes in Sudesh Mitran. When he was earning a salary of 80 rupees, one of his followers was jobless, unemployed. He employed an unemployed person with him by paying him 18 rupees. So he got 62 net. So அவருக்கு 100 ரூபாய், இவருக்கு 80 ரூபாய். 10 ஆண்டு காலம் புதுச்சேரியில் இருக்கும் பொழுது, பாண்டிச்சேரியில், கரெக்ட் பாண்டிச்சேரியில் இருக்கும் பொழுது, his wife Chellammal, she said, look, what are you doing? 10 years, exile, outside. You cannot even cross this boundary. You cannot even enter the British control territory. What are you trying to achieve? I am leaving from the British control India. அதெல்லாம் தாண்டி நின்று 39 ஆண்டுகளை இவ்வளவு விஷயம் இருக்கிறார். Imagine that India will get independence even before he died. அது ஒரு பயம் இருக்கிறார். ஆடுவோமே, பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடுவோம். Imagine 26 years முன்னாடி அதை சொல்லிட்டு இறந்து போறார். ஆனால் நிச்சயமாக இன்னைக்கு நடக்கக்கூடிய விழாவில் the drama that we are going to see, the visual representation of Mahakavi Bharati's life, I am sure it is going to kindle something inside. It will touch something inside. அவருடைய வார்த்தையை பாருங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை. எப்படி இருக்கும் ஒரு ஸ்பிரிட், ஒரு ஃபயர் எப்படி இருக்கும்? நரை கூடி இளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிடையான பெண் மாயும் பல வேடிக்கை மனிதர்களை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தார். அந்த ஸ்பிரிட் என்ன இருக்கும் பாருங்க. அப்படியே ஏஜ் ஆகி, எனக்கு அப்படியே வயசாகி, அப்படியே கேள்வி பேசி மற்ற மனிதர்களை போல் நான் இறந்து விடுவேன் என்று நினைத்தார்கள். So every day in this life was like a fire. I think this is something the youth of this country should inculcate in us, and we should develop this rebellion spirit also in a positive way. And more importantly,
always believe in our own God-given potential. The Mahakavi Bharatiயினுடைய அற்புதமான ஒரு விஷயம். God-given potential. God-given potential. எப்பொழுதுமே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, சக்தியின் மீது, பராசக்தியின் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. அவருடைய ரைட்டிங்ஸ் அந்த ஃபைன் சேஞ்ச் நீங்க பார்க்கலாம். God உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபைன் சேஞ்ச் இன் ஹிஸ் ரைட்டிங் from 1900 to 1920 you can see the shift in his writing. அது எல்லாம் போது நீங்கள் இன்னும் படிக்க வேண்டும், பரவசப்பட்டுக் கொள்ள வேண்டும். அவரை பார்த்து நிச்சயமாக பல மகாகவி வார்த்தைகளை உள்ள இருக்கலாம். நீங்க வெளியே வரணும். allow your inner potential to come out and use it for the betterment of our country. He never traveled beyond Bharat. மகாகவி பாரதி எப்படி போறீங்க ஐயா சொன்னாங்க, விஜய பற்றி பேசிட்டாங்க. Yes, he spoke about people are suffering. That never went there. If you look at the contemporary of Mahakavi Bharati, எல்லாருமே வெளியே போனாங்க. மகாத்மா காந்தி அவர்களும் சுப்பிரமணிய பாரதி அவர்களும் சென்னையில 1990 மீட் பண்றாங்க. They had a very brief meeting, very brief meeting. ராஜாஜி அவருடைய வீடு சென்னையில நம்பர் 2 கத்தீட்ரல் ரோட்ல they meet very briefly. And Mahakavi Bharati was in a big rush. He wants to go and attend a public meeting, beachல. So காந்தி ஐயா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குன்னா நான் பீச்ல ஒரு பப்ளிக் மீட்டிங் அட்ரஸ் பண்றேன், நீங்க சீஃப் கெஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கீங்க. காந்திஜி ஆஸ்க் செக்ரட்டரி, நம்ம ப்ரோக்ராம் 5 மணிக்கு என்ன இருக்கு, செக்ரட்டரி says we have some other meeting. And காந்திஜி politely says, so I can't come, Mr. Bharati, நீங்க போய் உங்க மீட்டிங் பண்ணுங்க. Just imagine if the fate of the history is kind to these two individuals. If Mahakavi Bharati and Gandhiji got connected in that particular day, if Gandhiji was able to find time to go to that stage, listen to Mahakavi Bharati's fiery speech in person, Indian history would have taken a different turn. So, history of Fatima, எத்தனையோ unconnected parts. You meet somebody briefly, you might not get an opportunity to kind of mingle with them. But engineer பண்ணி, அவரே language கற்றுக்கிறார். Then we have a big debate. Should we learn one language? Should we learn 2 languages? Look at the fluency. French, Urdu, Hindi, English, Bengali. Our language is proficient. It is not that we know bonjour. அந்த மாதிரிலாம் இல்லை. Very deep knowledge of French. You can write and speak. இத்தனை மொழிகளை படித்துவிட்டு மகாகவி சொன்னான், யாமறிந்த மொழிகளிலே என் தமிழ் மொழி போல் இனிதாவது எதுவும் இல்லை. வெறும் தமிழ் மொழியை மட்டும் என்னுடைய மொழியை போல் இனிமையாக இத்தனை மொழியை படிச்சு because he wanted people to learn more language because it unlocks the potential of other great literatures present in the other language to you. ஒரே செகண்ட் it unlocks the potential. இவ்வளவு பேர் உட்கார்ந்து 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் they write literature. Only if you know that language, the potential of that much knowledge gets unlocked to you because you know the language. அது மகாகவி பாரதி was a man ahead of his time. அதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் not getting into this political debate. One party wants 2 languages, one party wants 3 languages. Whichever party we support, but we should try to learn more languages because more languages takes you next level. Last phase of this one. In fact, this spring, Parthasarathi temple, Chennai, supposedly he tried making the Yana elephant release, and every time Mahakavi went there, he took a coconut, couple of bananas, tried feeding that elephant, tried to get that brotherly love. Trunk எல்லாம் பேக் பண்ணி என்னமோ பண்ணி பார்த்தாரு. But that unfaithful day, unfortunately, a day that will always grieve us Tamilians as Indians. We lost the potential, great potential of an young man at the age of 39, the fateful day. The temple elephant just lifted him outside the iron gate, pulled him inside. Wait பண்ணி அவர் கீழே போட்டு ட்ரங்க்ல குத்தி. After that, Mahakavi Bharati suffered for about 3 months when he passed away. But the last public meeting of Mahakavi Bharati happened in Bombay. It happened near here, Karnal Park. That is the last place where Mahakavi Bharati publicly came before he got trampled by the. So in that place, he came to open a library. So in the students who are here, wherever Mahakavi Bharati is connected, you should make an attempt to go see where is he connected. You should go to Kasi, go to this place that he lived, go to Etayapuram. When Etayapuram போனீங்கன்னா the whole house is covered with the green cloth. Because the house is falling. It is in a dilapidated condition. இன்னைக்கு ஒரு green cloth வச்சு எட்டயபுரத்துல மகாகவி பாரதியுடைய வீட்டை மறைச்சு வச்சிருக்காங்க.
It's a very pitiful sight to see the place where our great heroes have lived. And என்ன மரியாதை அவங்களுக்கு கொடுக்கிறோம்? அதெல்லாம் கூட நீங்க சரி பண்ணணும். You should respect, bring these heroes back. Give them the highest form of respect. Because ஐயா சொன்னாங்க, மகாகவி பாரதி is the first poet whose work got nationalized. சாதாரண விஷயம் இல்லை. First poet, 1949. 1949, a poet whose work got nationalized, 1949 we nationalized. Because we felt his writings are far ahead of his time. மகாத்மா காந்தியுடைய பயோகிராபி எழுதினவங்க, சுப்பிரமணிய பாரதி அவங்களுடைய பயோகிராபி எழுதினவங்க, they earned more than Subramanian Bharati himself. The people who translated Subramanian Bharati's Tamil speech into English, the translator earned more money than Subramanian Bharati himself. These are very peculiar things in history. A person when he is alive, sometimes the society doesn't respect. 14 people turn up for the funeral. When we look back at the life and the writings they gave, அதை பார்க்கும் பொழுது காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு வரிகளாக, சொற்களாக, பாடல்களாக எல்லாம் இருக்கக்கூடிய மொழிகள். Now I wish Chinmaya, Yogi, especially the people who are coming to the stage now, to perform such a complex personality's life, to bringing it to drama, ஒரு தைரியம், அதுக்கு ஒரு தைரியம். The people who are attempting in the stage, they should have courage to come here and to bring this great man to life. I think the courageous people will come to the stage and perform, and they will rekindle something in us. அதை வச்சு நாம் இன்னும் நிறைய படிச்சு சுப்பிரமணிய பாரதி அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நாம் நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு இன்னைக்கு ஒரு பாடமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பெரிய மனிதர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. வேலைகளுடைய முன்புறத்தில் பின்னாடி எல்லாமே இருக்கிறாங்க. It only shows the quality that Coimbatore always can have. Coimbatore is a place where quality of people will always respect icons like this, to give their time in a meeting and come back, sponsor this event. Industries and common people will sponsor an event of this nature. They come and present. No city in our country we can see this kind of a people who are well versed in our dharmic sense. So I congratulate everybody who is a sponsor for this event. யாரெல்லாம் நேரம் கொடுத்து வந்திருக்கிறீர்களோ உங்களுக்கும்